கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே ஹார்வெஸ்ட் டைம் அண்ட் த லாஸ்ட் விட்னஸ் என்கிறதான செய்தியை தமிழிலே பார்க்கலாம். அறுப்பின் நேரம் மற்றும் அந்த கடைசி சாட்சி. நான் இப்பொழுது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வரை வாசிக்கிறேன். அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். இப்பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நாம் இன்று காலை இந்த சிறிய செய்தியை முடிக்கிறதான வேளையில் உங்களை குறித்த தேவனுடைய நோக்கமும் திட்டமும் தீர்மானமும் என்னவா இருக்கிறது என்றும் இந்த கடைசி நேரத்தில் என்ன செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை குறித்தும் ஒரு சிறந்த புரிந்து கொள்ளுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறது என்னவென்றால், அதாவது நாம் அந்த கட்டளை சபைக்கு கொடுக்கப்பட்டதான அந்த மகத்தான கட்டளையின் இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று. மேலும் நான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவின் மணவாட்டியின் கடைசி கால சுவிசேஷத்தையும் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று. நான் இங்கு இன்று காலையில் முதலாவது ஒரு காரியத்தை மிகவும் வலுவாக பதிவிட விரும்புகிறேன். அது என்னவென்றால், தேவன் சகோதரன் பிரென்னாமை இந்த உலகம் முழுவதும் அனுப்பி அவர் தேவனுடைய வல்லமையை கிரியையில் செய்து காண்பிக்கிற ஒரு மகத்தான ஊழியத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்து, அதன் பிறகு சகோதரன் பிரென்னாமை வீட்டுக்கு அழைத்து கொண்டு ஜனங்கள் சுற்றி உட்கார்ந்து கொண்டு அவர் மீண்டும் உயிர்த்தெழ வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும்படியாக செய்வதற்கு அது ஒருபோதும் தேவனுடைய நோக்கமாகவோ அல்லது அவருடைய பரிபூரண சித்தமாகவோ இருந்ததில்லை. சகோதரன் பிரென்னாம் கர்த்தரோடு இருக்கும்படியாக கடந்து சென்று விட்டார். மேலும் அவர் சொல்லி இருந்தார், தேவன் ஒருவேளை என்னை வீட்டிற்கு அழைத்துக் கொள்வார் என்றால் நான் திரும்பி வரப்போவதில்லை என்று. சகோதரன் பிரென்னாம் ஒரு தனிப்பட்ட உயிர்த்தெழுதலில் திரும்பி வந்து இந்தியாவை குறித்தும் ஆப்பிரிக்காவை குறித்தும் மற்றும் ஜப்பான் மற்றும் வெள்ளை குதிரையில் சவாரி செய்கிறவன் மற்றும் கடைசி உச்சகட்ட காட்சி மற்றும் மெக்சிகோ கூடார கூட்டம், இது போன்ற அந்த தரிசனங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறாக இருக்கிறது. அந்த தேவ மனிதன் கடந்து சென்று விட்ட பிறகு மீண்டும் அவரை திரும்ப கொண்டு வந்து அந்த தரிசனங்கள் அது போன்ற காரியங்களை நிறைவேற்றும்படியாக எதிர்பார்ப்பது என்பது அது ஒரு வேத புரட்டு. அதற்கு எந்த ஒரு வேத வசன ஆதாரமும் இல்லை. சகோதரன் பிரென்னாமை ஒரு தனிப்பட்ட உயிர்த்தெழுதலில் திரும்ப கொண்டு வருவதற்கான எந்த ஒரு வேத வசனமும் ஆதாரமும் வேதத்தில் இல்லை. சகோதரன் பிரென்னாம் பொதுவான உயிர்த்தெழுதலில் அல்லது முதலாம் உயிர்த்தெழுதலில் வருவார். நான் தேவனுடைய தீர்க்கதரிசியை நேசிக்கிறேன். ஆனால் சகோதரன் பிரென்னாம் ஒரு அசைவாட்டும் கதிர்கட்டாக வந்தார். இந்த கடைசி காலத்தில் இங்கே இருக்கிறதான கிறிஸ்துவின் மணவாட்டி எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நிரூபிப்பதற்காக வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு 7 முறை இந்த உலகத்தை சுற்றி வந்தார். சகோதரன் பிரென்னாம் 7வது முத்திரை மற்றும் 7 இடிகளின் பேரில் அதிகமான முக்கியத்துவத்தை வைத்துவிட்டு சென்றபடியால் மக்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், அவர்கள் இன்று பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறதான பெயரளவு இடிமுழக்கங்கள் மற்றும் கள்ள இடிமுழக்க வியாக்கியானங்களை கொண்டு மணவாட்டிக்கு ஒரு போலியான ஊழியத்தை உற்பத்தி செய்ய முயற்சித்து
விட்டார்கள். ஆனால் நாம் கண்டுகொண்டோம், அந்த ஊழியத்தில் பரிசுத்தத்தின் தராதரம் கை கொள்ளப்படுவதில்லை என்று. அவர்களுடைய இடிமுழக்கங்கள் மனவாட்டிக்கென்று ஒரு ஆக்கப்பூர்வமான வார்த்தையை உரைத்தலின் ஊழியத்தை உருவாக்கவில்லை. அதே போல அவர்களுடைய கள்ள இடிகள் ஜனங்களை ஒரு எழுப்புதலுக்கும் கூட்டி சேர்க்கவில்லை. ஜனங்கள் எல்லா விதமான பாவங்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டு சகோதரன் பிரணாமின் செய்தியை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். 7 இடிகளை குறித்த வெவ்வேறு வியாக்கியானங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனோ தம்முடைய சபைக்கு வல்லமையை அனுப்பவும் அதை உலகம் முழுவதற்கும் அனுப்பவும் ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு திட்டத்தையும் ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு சித்தத்தையும் உடையவராயிருக்கிறார். அதை குறித்துதான் இந்த காலை வேளையிலே நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது நான் ஒரு மேற்கோளை வாசிக்கிறேன். அவர் 3 முறை அழைப்பு விடுத்தார், 3 முறை ஆட்களை அனுப்பினார். ஆனால் அவர்களோ அந்த விருந்துக்கு வர மறுத்து விட்டார்கள். அதன் பிறகு அவர் மறுபடியும் ஆட்களை அனுப்பி, இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். மேலும் நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை அடுத்த சில மாதங்கள் அல்லது அதற்குள் அல்லது 1 வருடம் அல்லது அதற்குள் தேவன் தேசம் முழுவதும் இன்னொரு அசைவை அனுப்ப போகிறார். ஏனென்றால் அங்கே இன்னும் சிலர் வெளியில் வேறெங்கோ இருக்கிறார்கள். அவர்கள் முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள். அதாவது வெளிச்சமானது எங்கோ ஓரிடத்தில் பிரகாசிக்க வேண்டியதா இருக்கிறது, உலகத்தில் எங்கோ ஒரு இடத்தில். ஆனால் இந்த தேசமோ அது முழுவதும் முடிந்து விட்டது. சபையானது இப்பொழுது இருக்கிற இந்த மோசமான ஒரு நிலைக்கு எப்படியாக அது வர முடியும்? அது ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய செய்தியையும் விருந்துக்கு வரும்படி அவர் கொடுத்த அழைப்பையும் புறக்கணித்து தள்ளின காரணம்தான். தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பி ஒரு மனிதனுடைய கதவை தட்டும் பொழுது அந்த மனிதன் வேண்டுமென்றே அதை புறக்கணித்து தள்ளுவான் என்றால், சில நேரங்களில் அவன் அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி தடவையாக அதை தள்ளிவிடுவான். மேலும் அதற்கு பிறகு உனக்கு ஸ்லாக்கியம் என்பதே கிடைக்காது. நீ வேண்டுமானால் சபையில் உட்கார்ந்து சுவிசேஷத்தை கேட்டு சுவிசேஷத்தை கூட ஏற்றுக்கொள்ளலாம், அது சரி என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி அநேக காரியங்களை நீ செய்யலாம். ஆனால் உனக்கு நீயே உதவி செய்து கொள்ளும்படியாக உன் விரலால் கூட நீ அதை தொடமாட்டாய். பாருங்கள், நீ வெறுமனே அதற்கு செவி கொடுக்கிறாய். ஏனென்றால் நீ சொல்லுகிறாய், நான் அது சரி என்று விசுவாசிக்கிறேன் என்று. அது என்ன? அது வெறுமனே சுவிசேஷத்திற்கு பச்சாதாபப்படுவது. நான் சொல்லலாம், அது ஒரு $10,000 என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று. உடனே அது எனக்கு கிடைத்து விட்டதாக அர்த்தமில்லை. பாருங்கள், நான் சொல்லலாம், அது ஒரு அருமையான குளிர்ந்த தண்ணீர் என்று. அப்படி சொல்லி ஆனால் அதை குடிக்க மறுப்பது. அப்படி என்றால் நான் என்ன சொல்ல வருகிறேன் உங்களுக்கு தெரிகிறதா? ஆகவே இது நித்திய ஜீவன் என்று சொல்லிவிட்டு அதற்காக கிரியை செய்ய மறுப்பது. இப்படியே செல்லும் என்றால் ஒரு நாளிலே நியாய தீர்ப்புக்கும் இரக்கத்திற்கும் இடையே உள்ள கோட்டை நீ தாண்டி விடுவாய். அதற்கு பிறகு இனி ஒருபோதும் நீ திரும்பி வந்து அந்த ஸ்லாக்கியத்தை கண்டடைவதற்கு முடியாமல் போகும். இங்கே வந்திருக்கிறதான இந்த ஜனங்களாகிய உங்களுக்கு, உங்களிடம் வேறு யாராவது ஊழியக்காரர்கள் பேசிக் கொண்டிருந்தால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் அதற்கு பொறுப்பாளி அல்ல. ஆனால் இது சரியாக இருக்கும் பட்சத்தில் நீ இதற்கு உன்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாய் என்பதை நீ அறிந்து கொள்வதை காட்டிலும் நீ அறிந்து கொள்ளக்கூடிய வேறு சிறந்த காரியம் என்ன இருக்க போகிறது? தேவன் உன்னை சந்திக்கும் நாளை நீ புறக்கணித்து தள்ளும் பொழுது அது உன்னை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. இப்பொழுது நாம் கவனிக்கிறோம். மேலும் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் அதை என்னவென்று சொல்லுவார்கள்? யூபிலி ஆண்டு. அது என்னவென்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் அந்த யூபிலி எக்காலத்தை ஊதுவார்கள். அப்பொழுது அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற எல்லா ஜனங்களும் தங்கள் அடிமைத்தனத்தை விட்டு
விடுதலையாகி போக முடியும். மேலும் அப்பொழுது யாராவது ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை விட்டு போகவில்லை என்றால், அப்படி அவன் வெளியே போகாமல் இருப்பதற்கு ஏதாவது சாக்கு போக்குகளை அவன் சொல்வான் என்றால், அதாவது என்னுடைய ஊருக்கு போக நான் விருப்பமில்லை என்று சொல்வான் என்றால், அப்பொழுது தேவாலயத்தின் நிலைக்கால்கள் அண்டையில் அவனை கொண்டு சென்று அவனுடைய காதிலே ஒரு அலகை கொண்டு ஒரு துவாரமிட்டு ஒரு அடையாளத்தை போட்டு விடுவார்கள். அதன் பிறகு எத்தனை யூபிலி ஆண்டுகள் வந்தாலும் அது ஒரு காரியமும் இல்லை. அந்த மனிதன் விற்கப்பட்டு போய்விட்டான். அவன் இனி ஒருபோதும் இஸ்ரவேலினுடைய குடிமகனாக கருதப்பட மாட்டான். அவன் என்ன செய்தான்? அவன் தன்னுடைய அழைப்பை நிராகரித்து விட்டான். ஆனால் அவன் ஒன்றுமே செலுத்த வேண்டியதில்லை. அவனுடைய அடிமைத்தனத்தின் கடன்கள் எல்லாம் முடிந்து போயின. அவனுடைய குடும்பமும் கூட விடுதலையாகி விடுகிறது. அவன் நேராக புறப்பட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு, தன்னுடைய காணி ஆட்சிக்கு அவன் திரும்ப முடியும். ஆனால் அப்படி செய்ய அவன் மறுக்கும் பொழுது அவன் இனி ஒருபோதும் இஸ்ரவேலின் குடிமகன்களில் ஒருவனாக கருதப்பட முடியாது. அவனுடைய காணி ஆட்சி வேறொருவனுக்கு கொடுக்கப்படும். உன்னுடைய ஜீவியம் சுவிசேஷத்திற்கு பாத்திரமா இருக்கிறதா என்கிறதான செய்தி 1963. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் செய்தது போல அவன் என்ன செய்வான்? அவன் புறப்பட்டு சென்று யூபிலி எக்காலத்தை ஊதிக்கொண்டு வருவான். அப்பொழுது ஜனங்கள், அடிமைகள் விடுதலையாகி போகலாம். அது போலவே சகோதரன் பிரண்ணாம் சுவிசேஷ எக்காலத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை 7 தடவை சுற்றி வந்து அந்த எக்காலத்தை முழங்கினார். எதற்காக என்றால், அப்பொழுது ஜனங்கள் விடுதலையாகி திரும்ப சென்று ஆதி சபை பெற்றிருந்ததும், ஆனால் ரோமபுரியின் நிசாயா ஆலோசனை சங்கத்தில் சபை இழந்து விட்டதுமான அதே வல்லமையை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை புறக்கணித்து தள்ளும் பொழுது அந்த செய்தியானது சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து உன்னை துண்டித்து போட்டு விடுகிறது. நாம் மிகவும் ஆபத்தான வேளையில் இருக்கிறோம் பிரியமான பிள்ளைகளே. இந்த பூமியின் மீது வரவேண்டியதான அந்த கடைசி சாட்சி, அது இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ, இந்த அமெரிக்க தேசத்தில் இன்னும் யாரெல்லாம் தங்கள் இருதயத்தை தேவனிடமாக திருப்பாமல் இருக்கிறார்களோ, மற்றும் கிறிஸ்துவின் மனவாட்டி இந்த அமெரிக்காவில் எதெல்லாம் விடப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இந்த கடைசி சாட்சியின் சத்தத்தின் கீழாக கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். அதன் பிறகு இந்த சுவிசேஷமானது அமெரிக்காவை விட்டு வெளியே செல்லும். அதன் பிறகு அது வெளிநாடுகளில் எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்லும். அப்படியாக அது கடந்து சென்று அது கடைசியாக முடிவடைகிற இடம் இஸ்ரவேலாக இருக்கும். மேலும் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். கவனியுங்கள், அங்கே புறஜாதிகள் முதலாக கொர்நேலியுவின் வீட்டில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் 7 காலங்கள் மனம் திரும்பும்படியாக 7 சபை காலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடைசி சபை காலமாகிய லவோதிக்கேயா சபை காலத்திலே வில்லியம் பிரண்ணாம் வந்து இந்த புறஜாதியினுடைய சபை காலம் முடிவடைகிறது என்பதை உனக்கும் எனக்கும் காண்பித்தார். மேலும் இந்த புறஜாதியினுடைய சபை காலத்துக்கு பிறகு என்ன சம்பவிக்கும் என்றால், சுவிசேஷமானது ஒரு நாளிலே அது யூதர்களிடத்திற்கு திரும்பும். அப்பொழுது இஸ்ரவேல் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருந்து வந்து தன்னுடைய சொந்த தேசத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய சொந்த தேசத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்கள் தங்கள் மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழுகையின் சுவரண்டையில் ஒன்று கூடி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசமோ உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய பரிசுத்த ஆவியின் கிரியை நடப்பித்தலையும் வல்லமையையும் கண்ணார கண்டது. அங்கே காங்கிரஸ்காரர் உப்ஷா சுகமாக்கப்பட்டார். அங்கே இந்த தேசத்திலே புயல் தடுத்து நிறுத்தப்பட்டது. அணில்கள் சிருஷ்டிக்கப்பட்டன. கட்டிகள் ஜனங்களை விட்டு கரைந்து ஓடின. ஆயிரக்கணக்கானவருடைய புற்றுநோய் வியாதிகள் சுகமாக்கப்பட்டது. மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். அவையெல்லாம் செய்தித்தாள்களிலே பிரசுரிக்கப்பட்டும் வெள்ளை மாளிகையில் வைக்கப்பட்டும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கண்ட பிறகும் இந்த உலகத்தின் கிறிஸ்தவ பக்தி மார்க்கமும் ஸ்தாபனங்களும் மற்றும் சபைகளும் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியை வேண்டாம் என்று நிராகரித்து தள்ளிவிட்டனர். அந்த காரணத்தினால்தான் இந்த தேசத்தின் கதை, அதாவது அமெரிக்க தேசத்தின் கதை முடிந்து விட்டது. ஆகவே ஒரு நாளில் சகோதரன் பிரண்ணாம் பார்த்த தரிசனத்தின்படி
அணுகுண்டுகள் இந்த அமெரிக்க தேசத்தின் மேல் விழப்போகின்றன. அவர் இந்த அமெரிக்க தேசத்தின் மேல் விழப்போகின்றன. அவர் இந்த அமெரிக்க தேசத்தை எரிந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய குப்பை மேடாக கண்டார். மேலும் கலிபோர்னியா வழுக்கிக் கொண்டு கடலுக்கு அடியில் செல்வதை கண்டார். ஆகவே அந்த கடைசி சாட்சி இந்த பூமியின் மேல் வரப்போகிறது. இனிமேல் ஒரு சுவிசேஷம் இருக்க போவதில்லை. நான் சொல்லுவதை தெல்ல தெளிவாக கேளுங்கள். இந்த புறஜாதிகளுக்கென்று இனி ஒரு சுவிசேஷம் அனுப்பப்பட போவதில்லை. இதுதான் அந்த கடைசி செய்தி. ஒன்று, நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஒரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலுக்கு வர வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் இங்கேயே இருந்து உபத்திரவ காலத்தினூடாக செல்ல வேண்டும். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது. மேலும் நமக்கு இந்த வாய்ப்பு வருட கணக்கில் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதுதான் புறஜாதிகளுக்கான கடைசி சுவிசேஷம். மேலும் அது யூதர்களுக்கு திரும்பி செல்ல ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே எல்லாம் முடிந்துவிட்டது என்பதை நான் நம்ப மாட்டேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள், அப்படியென்றால் அதை வேத வசனத்தில் பொருத்தி காட்டுங்கள் என்று. சகோதரன் கென், இதோ ரோமர் 18:25 28 வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடி ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். ஆகவே பிரியமான பிள்ளைகளை, இதுவே புறஜாதிகளுக்கான கடைசி அழைப்பாயிருக்கிறது. புறஜாதிகளுடைய ரட்சிப்பை பொறுத்தமட்டில் நாம் காலங்களின் முடிவின் நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ மனிதனாகிய வெளியேற பெற்ற சகோதரன் அவர்களுடைய செய்தியில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற விதமாக சபைக்கு ஒரு வல்லமையானது வந்து கொண்டிருக்கிறதான அந்த அறுவடை உலகம் முழுவதும் இருக்கிற மனவாட்டியை ஒன்று கூட்டி சேர்க்கும். மேலும் இந்த அறுவடையை தொடர்ந்து அடுத்தது அங்கே ஒரு புத்தி இல்லாத கன்னிகையின் அறுவடையும் இருக்க போகிறது. அது மனவாட்டியின் அறுவடையை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. அங்கே ஒரு கூட்டம் எண்ணெய் வாங்க சென்றது, ஆனால் இன்னொன்று அப்படி செல்லவில்லை. மத்தேயு 25ஆம் அதிகாரம். அதை இன்னும் விலாவரியாக பார்க்க நமக்கு இப்பொழுது நேரமில்லை. இதையும் கூட கவனியுங்கள். அதாவது இன்றைக்கு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி கால கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு ஒரு வல்லமையான கிரியை நடப்பித்தல் வர வேண்டும். அது இன்றைய உலகத்தின் விஞ்ஞான அறிவுக்கு இணையாகவும் அதையும் மிஞ்சுகிற விதத்திலும் இருக்க வேண்டும். இது ஒரு விஞ்ஞான உலகம். இது மிகவும் தலைக்கணம் கொண்ட ஒரு உலகம். கர்வம் கொண்ட மக்கள். 2 தீமோத்தேயு அதிலே நீங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த உலகத்தின் ஜனங்கள் அவர்களுடைய படிப்பறிவு உலக வரலாற்றிலேயே மிகவும் மிதமிஞ்சியதாய் இருக்கிறது. அதுவும் இது ஒரு விஞ்ஞான பூர்வமான காலம். அவர்களுக்கு எல்லாவற்றையும் நிதானித்து அறிய வேண்டும். அவர்களுக்கு எல்லாவற்றையும் வகையறுத்து பார்க்க வேண்டும். அவர்களால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்கிற எளிமையான வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய மூளைக்கு அது மிகவும் எட்டாத காரியமாய் இருக்கிறது. தேவன் மனிதனுடைய சரீரத்தை வடிவமைத்தார். தேவனை காட்டிலும் சிறந்த மருத்துவர் யார் இருக்க முடியும்? சரீரம் மாத்திரமல்ல, மனிதனுடைய ஆத்மாவை குறித்து என்ன? நாம் சேவிக்கிற இந்த தேவனுடைய அறிவு இன்றைய உலகத்தின் எந்த ஒரு விஞ்ஞானியின் அறிவை காட்டிலும் மகா மகா உயர்ந்ததாய் இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் தம்முடைய அக்கினி சம்பத்தை புகைப்பட கருவியின் இயந்திர கண்கள் புகைப்படம் பிடிக்கும்படி அனுமதித்த பொழுது அவர்களை வியப்பில் ஆழ்த்தி விட்டார். மேலும் உலக வரலாற்றிலேயே அந்த டெக்சாஸில் இருக்கிற ஹூஸ்டான் என்கிற இடத்தில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் தான் விஞ்ஞான ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்ட ஒரே ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஆதாரமாக இருக்கிறது. அது வில்லியம் மரியன் பிரன்னாமோடு தேவன் இருந்தார் என்பதை சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. பில்லி கிரஹாமின் மேல்
ஏன் நீங்கள் அந்த அக்னி ஸ்தம்பத்தை காணவில்லை? ஓரல் ராபர்ட்ஸ் மேல் ஏன் நீங்கள் அந்த அக்னி ஸ்தம்பத்தை காணவில்லை? ஏ ஆலன் மேல் நீங்கள் ஏன் அந்த அக்னி ஸ்தம்பத்தை காணவில்லை? இன்றைக்கு இருக்கிற பெயரளவு சுவிசேஷகர்கள் மற்றும் இந்த தேசம் முழுவதும் இருக்கிற பிரசங்கிகள் மேல் ஏன் நீங்கள் அந்த அக்னி ஸ்தம்பத்தை காணவில்லை? ஏனென்றால் சகோதரன் பிரண்ணாமிடம் வார்த்தை இருந்தது, ஆனால் மற்றவர்களிடத்தில் வார்த்தை இல்லை. நாம் இங்கே இன்னொரு காரியத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் கூட இன்றைய விஞ்ஞானிகளால் கேள்வி கேட்கப்பட போகிறது. தேவனுடைய அந்த சிருஷ்டிக்கும் வல்லமையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் அது இந்த சபைக்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சகோதரன் பிரண்ணாம் தேவனுடைய வார்த்தையின் அசலான வித்தை விதைத்துக் கொண்டு வந்தார். மேலும் நினைவு கூறுங்கள், அந்த தரிசனத்தின்படி மனுஷகுமாரன் தேவனுடைய அசலான வார்த்தையின் வித்தை விதைத்தார். ஆனால் அந்த விதை விதைக்கப்பட்ட பிறகு கருப்பு உடை அணிந்த ஒருவன் வந்து அவருக்கு பின்னால் முரண்பாட்டின் வித்தை விதைத்தான். சகோதரன் பிரண்ணாம் அசலான தேவனுடைய வார்த்தையின் வித்தை விதைத்தார். தீர்க்கதரிசி பிரண்ணாம் வீட்டுக்கு போனதிலிருந்து தேசம் முழுவதிலுமிருந்து, ஏன் உலகம் முழுவதிலும் இருந்து அநேக மக்கள் எழும்பி அவர் பிரசங்கித்ததை காட்டிலும் வித்தியாசமான விதைகளை விதைத்தார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்துவிட்டது என்று ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அவன் முரண்பாட்டின் வித்தை விதைக்கிறான். இனிமேல் ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவகுமார்கள் வரப்போவதில்லை என்று ஒரு மனிதன் சொல்வான் என்றால் அவன் முரண்பாட்டின் வித்தை விதைக்கிறான். சகோதரன் பிரண்ணாமை ஒரு தனிப்பட்ட உயிர் தேழுதலில் எழும்பி வர செய்து அவரை உயிர் தேழுதலுக்கு முன்பாக இருக்கிற 30 நாள் வரையிலான ஒரு ஊழியத்திற்குள்ளாக யாராகிலும் பொருத்துவார்கள் என்றால் அவர்கள் முரண்பாட்டின் வித்தை விதைக்கிறார்கள். நான் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவின் மனவாட்டிக்காக அங்கே இன்னும் ஒரு பெரிய மகத்தான ஊழியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. இப்பொழுது ஒரு மேற்கோள் நமக்கு சபையை சேர்ந்து கொள்வதற்கும் நம்முடைய பெயர்களை புத்தகத்தில் பதிவு செய்வதற்கும் இன்னும் அது போன்ற காரியங்களையும் செய்வதற்கும் போதுமானது நமக்கு இருக்கிறது. ஆனால் சாயங்கால வேளையில் கிறிஸ்துவினுடைய அதே மகத்தான வல்லமை அவருடைய சபைக்குள்ளாக வந்து அது அங்கே கிழக்கு பாகத்தில் செய்தது போல அதே காரியங்களை செய்யும். இன்னும் மேற்கு பாகத்தில் செய்தது போல அதே காரியங்களை செய்யும். ஆகவே அதனால்தான் நான் அந்த சாயங்கால வேளையின் சுவிசேஷம் என்பதன் பேரில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். சாயங்கால சுவிசேஷம் என்கிறதான செய்தி 1962. மீண்டும் ஒரு மேற்கோள். பாருங்கள், நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் அந்த யுகங்களை மாற்றி விட்டோம். அதாவது அந்த பழைய சபைக்கால ஒரு சபையை சேர்ந்து கொள்வது, உங்கள் பெயரை புத்தகத்தில் பதிவு செய்வது, அது போன்ற பழைய மங்கி போன காரியங்களை விட்டு கடந்து சாயங்கால வெளிச்சம் திரும்பி வருகிற வரைக்கும், பூமியின் மேல் பரிசுத்தாவி திரும்பி வருகிற வரைக்கும், இன்னொரு பெந்தேகோஸ்தே, இன்னொரு அடையாளம் வரைக்கும் வந்துவிட்டோம். இப்பொழுது காரியம் சம்பவிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் ஜனங்களோ அதை நம்பவில்லை. ஏனென்றால் இயேசுவின் நாட்களில் இருந்தது போல அவர்கள் அந்த அளவுக்கு மிகவும் தங்களை ஸ்தாபித்துக் கொண்டு விட்டார்கள். பாருங்கள், மத்தேயு 24 இயேசு இந்த நாளை குறித்து சொன்னார். அவர் சொன்னார், கடைசி நாட்களில் யூதர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று. அவர் சொன்னார், அத்திமரம் துளிர் விடுகிறதை நீங்கள் காணும் பொழுது காலம் சமீபமாகிவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. மேலும் அவர் சொன்னார், உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். சமுத்திரம் முழக்கமாயிருக்கும். மனுஷனுடைய இருதயம் பயத்தினால் சோர்ந்து போகும் என்று. ஒரு நேரம் வரும், அப்பொழுது சபையானது வெதுவெதுப்பாகி காணப்படும். கடைசி நாட்களில் இருக்கிற லவோதிக்கேயா சபையை பாருங்கள். அது என்ன? அது இயேசுவே இந்த கடைசி நாட்களை குறித்து முன்கணித்து சொன்ன ஒரு காரியம். ஆனால் சபையானது தங்கள் கொள்கைகள், தங்களுடைய கோட்பாடுகள், தங்களுடைய பாவனை, விசுவாசம் மற்றும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட தத்துவங்கள் ஆகியவற்றை கொண்டு தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தவற விடுகிற வரைக்கும் அவ்வளவாய் தங்களை ஸ்தாபித்துக் கொண்டு விட்டார்கள். இப்பொழுது கடைசி கால சுவிசேஷம் என்பது எப்படி இருக்க போகிறது என்று நீங்கள் பார்க்கலாம். அது என்னவா இருக்கிறது? அதை கொண்டு செல்கிறவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அவ்வளவு வித்தியாசமாய் காணப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:1
கடைசி நாட்களில் இருக்க போகிற மிகவும் புத்தி கூர்மையான ஒரு காலத்தை குறித்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்களா? அது ஏன் அப்படி? நான் வெளிநாடுகளுக்கு செல்லுகிறேன், அங்கே 1.5 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் பேர் என்று திரளாய் மக்கள் கூடி வருகிறார்கள். அங்கே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட அனுதினமும் அங்கே 10,000, 20,000 பேர் தங்கள் கால்களில் நின்று கொண்டு அப்படியே தேவனை துதித்து ஆரவாரம் செய்கிறார்கள். அவர்கள் அதை காண்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன ஆயிற்று? அமெரிக்காவில் இங்கே இந்த கூடாரத்தில் அனுதினமும் கூட்டங்கள் நடக்கின்றன. ஆனால் இங்கு ஏன் அது போன்று சம்பவிப்பதில்லை? இது ஒரு புத்தி கூர்மையான ஒரு காலம். அவர்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்து பேசாத ஒரு ஆள் வேண்டும். இது போன்ற காரியங்களை குறித்து பேசாத ஒரு ஆள் வேண்டும். ஏனென்றால் அப்படி பேசினால் அது அவருடைய ஐக்கியத்தை உடைத்து போட்டு விடுகிறது. அவருடைய மன்றங்கள், அவருடைய விடுதிகள், அவருடைய பக்தியற்ற அந்த காரியங்களை எல்லாம் அது உடைத்து போட்டு விடுகிறது. இப்பொழுது ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, அதாவது கடைசி நாட்களில் பாருங்கள், கடைசி நாட்களில், கடைசி காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்கள், பாருங்கள் அவர்கள் எப்படியாக தலைக்கணம் கொண்டவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்று. பெரும்புள்ளிகள், அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஆனால் பெரும்புள்ளிகள் என்று நாம் எதை சொல்லுகிறோம் என்று உங்களுக்கு தெரியும். அது தெருவில் பேசுகிறவர்களின் கொச்சை பேச்சு என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி சொல்வது சரிதான் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயினும் இருப்பார்கள். முடிவு கால சுவிசேஷம் என்கிறதான செய்தி 1962 வருடம். இப்பொழுது நீங்கள் வெளியே புறப்பட்டு சென்று சற்று உங்களை இலைப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள். அதனால்தான் ஜனங்கள் எல்லாரும் பந்து விளையாட்டுகளில் இறங்கிவிட்டார்கள். உங்களுக்கு கடலிலே சென்று மீன் பிடிக்க வேண்டும். அதனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? படகுகளை எடுத்துக்கொண்டு உல்லாசமாக கிளம்பி விடுகின்றனர். இது பொழுதுபோக்கு நிறைந்த உலகமாக மாறிவிட்டது. பைத்தியக்கார ஜனங்கள் பொழுதுபோக்கு பைத்தியங்களாக மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தின் மீது விருப்பமே இல்லை. தாங்கள் விரும்புவதை எல்லாம் வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எவ்வளவு அதிகமாக பணத்தை சம்பாதிக்க முடியும் என்பதில் தான் விருப்பமாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவனோ தம்முடைய வார்த்தையில் விருப்பமாய் இருக்கிறார். மேலும் அவருடைய வார்த்தையின் பேரிலும் வரப்போகிறதான அந்த மகத்தான வல்லமையின் பேரிலும் விருப்பமுள்ள அவருடைய ஜனங்களும் அவருக்கு இருக்கிறார்கள். இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். ஆனால் நீங்களோ சபையில் நடக்கிற ஒரு ஜெப கூட்டத்திற்கு வருவதற்கு பதிலாக வீட்டிலேயே தங்கி அது போன்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருப்பது. ஊருக்குள் ஒரு பந்து விளையாட்டு நடக்கட்டும், அல்லது ஒரு படை தளபதி அல்லது ஒரு பெரும்புள்ளி வரட்டும், அல்லது வேறு யாராவது அப்படிப்பட்டவர்களை சந்திக்க செல்ல வேண்டும் என்பதற்காகவும் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சபைகளை இழுத்து மூடி விடுகிறார்கள். அவர்கள் வெறும் சபை அங்கத்தினர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, ஆனால் அதன் எதை மறுதலிப்பது? அதன் பலனை மறுதலிப்பது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, ஆனால் தேவன் இந்த காரியங்களை எல்லாம் செய்வதில்லை என்று சொல்லுவது. பாருங்கள், அதை செய்வதற்கான வல்லமை அவருக்கு இல்லை. நீ வெறுமனே இதை ஏற்றுக்கொண்டு இதை செய், அதை செய் என்று சொல்லுவது. பாருங்கள், ஜீவியத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வெறுமனே ஒரு சபையை சேர்ந்து கொள்வது மாத்திரமே. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, ஆனால் அதன் பலனை மறுதலித்தல். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. முடிவு கால சுவிசேஷம் என்கிறதான செய்தி 1962. கர்த்தர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், உண்மையான சாட்சிகளுக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இப்பொழுது சகோதரன் பிரண்ணாமின் மிகவும் சக்தி வாய்ந்த சில மேற்கோள்களை உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். ஏனென்றால் ஒரு உண்மையான சாட்சி என்பது என்ன என்பதை குறித்து அவரே உங்களுக்கு சொல்ல போகிறார். மேலும் எல்லாம் முடிந்துவிட்டது என்றும்
எல்லாம் சகோதரன் பிரண்ணாமுக்குள்ளேயே இருந்தது என்றும் நம்புகிற கடைசி கால செய்தி விசுவாசிகள் எல்லாம் தவறாயிருக்கிறார்கள் என்று நிரூபிப்பதற்கு சகோதரன் பிரண்ணாமின் சொந்த கூற்றுகளே போதுமானதாய் இருக்கும். இப்பொழுது மேற்கோள். வில்லியம் பிரண்ணாம் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே இடத்தில் கூடி வந்து தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் லூக்கா 24:49 அவர் சொன்னார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று. அப்போஸ்தலர் 1 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இதை விசுவாசிக்கிறாயா என்கிறதான செய்தி 1950. மேற்கோள். வில்லியம் பிரண்ணாம் மேலும் அந்த பெந்தேகோஸ்தே நாளின் போது நம்முடைய தேவனிடத்திலிருந்து நம்முடைய மன்னா பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்டது. சபையானது பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது வரவேண்டியதாயிருந்தது. இயேசு சொன்னார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எர்ரியிலும் பென்சில்வேனியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமேன். லாசருவின் உயிர்த்தெழுதல் என்கிறதான செய்தி 1951. மேற்கோள். வில்லியம் பிரண்ணாம் கடந்த இரவில் மிஷனரிகளோடு பேசிக் கொண்டிருந்தது போல நான் சொன்னேன், ஆம், நீங்கள் வேதாகம பள்ளிக்கு சென்று உங்கள் வேத சாஸ்திரத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். மேலும் அங்கே சென்று படித்து எழுதி கணக்குகளை போட்டு அதன் பிறகு ஆப்பிரிக்காவுக்கு சென்று அந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்களை நீங்கள் முதலில் செய்ததை காட்டிலும் இரண்டத்தனையாக நரகத்தின் பிள்ளைகளாக ஆக்கிறீர்கள் என்று. ஆனால் நான் சொன்னேன், இயேசு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்ட பொழுது நீங்கள் போய் மிஷனரிகளாய் இருங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இதோ என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் போய் எருசலேம் நகரத்தில் தரித்திருங்கள் என்று. ஏதோ ஒரு வேதாகம கல்லூரியிலோ அல்லது ஒரு வேத பள்ளியிலோ அல்லது ஏதாவது தத்துவங்களையோ கற்றுக்கொள்ளும்படி அவர் சொல்லவில்லை என்று. அவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று. இதோ என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நீங்கள் போய் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது அப்பொழுது நீங்கள் எனக்கு மிஷனரிகளாகவும் அல்லது சாட்சிகளாகவும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். போய் என் சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்கிறதான செய்தி 1953. எத்தனை பேர் இதை களி கூர்ந்தீர்கள்? நமக்கு சில ஆழமான மேற்கோள்கள் இங்கே இருக்கின்றன. இப்பொழுது மேற்கோள். வில்லியம் பிரண்ணாம் இப்பொழுது நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து சிலவற்றை வாசிக்க விரும்புகிறேன். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். நான் நினைக்கிறேன் அது அப்போஸ்தலருக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் நடபடிகள் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும் என்று. மேலும் இப்பொழுது ஒரு சில நிமிடங்களுக்கு சாட்சிகள் என்கிறதான பொருளை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இயேசு தம்முடைய சீஷர்களை வெளியே புறப்பட்டு போய் அவருக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியினாலே தகுதிப்படுவதற்காக அவர்களை நியமித்துக் கொண்டிருந்தார். மேலும் இன்று இரவு என்னுடைய பொருள் என்னவென்றால், ஒரு சாட்சி. இப்பொழுது நீதிமன்றங்களில் ஒரு சாட்சி என்பவன் ஏதோ ஒரு காரியத்தை அறிந்தவனாய் இருக்க வேண்டும். சும்மா யாரோ ஒருவர் நேரடியாக நடந்து வந்து நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்ல முடியாது. அது ஒரு காரியத்தை குறித்து அறிந்த ஒரு நபர்தான் சாட்சி சொல்ல வர முடியும். மேலும் நாம் கர்த்தருக்காக சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்றாலும் காரியம் அவ்விதமாகத்தான் இருக்கிறது. அது ஒரு காரியத்தை அறிந்த ஒரு நபர் அதற்கு தேவைப்படுகிறது. ஆகவே இயேசு நினைத்தார், அவர் இதை சொன்னார். அவருடைய சீஷர்கள் அவருடைய சாட்சிகளாக மாறுவதற்கு முன்பாக அவர்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அவர்கள் போய் எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகுதான் அவர்கள் உலகம் முழுவதிலும் சாட்சிகளாய் இருக்க முடியும். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இன்னும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகள் என்கிறதான செய்தி 1953. இப்பொழுது மேற்கோள். வில்லியம் பிரண்ணாம்
அப்போஸ்தலர் 1:8. ஆனால் அதற்கு பின்பு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் அதற்கு பின்பு வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் மற்றும் இந்தியானாவில் உள்ள கோனஸ்வில்லிலும் இன்னும் பூமியின் கடைசி பரியந்தமும். என்ன, நீங்கள் ஒரு டீக்கனாக மாறிய பிறகா? இல்லை. அல்லது நீங்கள் ஒரு வேதாகம கல்லூரியை விட்டு வெளியே வந்தவுடனா? இல்லை. நீங்கள் ஒரு பிரசங்கியான உடனா? இல்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட பிறகு, நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொண்ட பிறகு பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு சாட்சியும் அவன் ஒரு சாட்சியாவதற்கு முன்பாக உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வேண்டும். ஒரு சாட்சி என்பவன் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும், ஒரு காரியத்தை பார்த்திருக்க வேண்டும், மேலும் தான் என்ன பேசுகிறான் என்பதை குறித்து அறிந்தவனாய் இருக்க வேண்டும். ஆமேன். நான் பக்தி பரவசமடைகிறேன். தேவனால் அருளப்பட்ட வழி என்கிறதான செய்தி 1953. இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். சகோதரனே, நான் இதற்காக எல்லாவற்றின் ஊடாகவும் கடந்து செல்கிறேன். நான் நம்முடைய கர்த்தரை நேசிக்கிறேன். நான் அவரை என் முழு இருதயத்தோடும் நேசிக்கிறேன். இந்த உலகம் அதை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. அவர்கள் என்னை சபையை விட்டு புறம்பாக்கி, ஏன் பில்லி, நீங்கள் ஒரு பைத்தியம், நீர் ஏதோ தீ கனவு கண்டிருக்கிறீர், நேற்று மாலை என்ன சாப்பிட்டீர் என்றெல்லாம் சொன்னார்கள். டாக்டர் டேவிஸ் மதவெறி என்று சொன்ன காரியத்தை குறித்து அன்றொரு நாளிலே அவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்க நான் மிகவும் ஆவலாயிருந்தேன். தென்னாப்பிரிக்காவில் அங்கே ஒரு நாளில் பீட அழைப்பு விடுத்த போது 30,000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அது கடந்த 100 ஆண்டுகளில் எல்லா மிஷினரிகளும் செய்த ஊழியங்களை ஒன்று திரட்டி பார்க்கும் பொழுது அவர்கள் செய்ததை காட்டிலும் அது அதிகமாயிருந்தது. ஒரு மிஷினரியினுடைய பொதுவான ஒழுங்கு என்னவென்றால், எருசலேம் நகரத்தில் போய் காத்திருப்பது. ஒரு கல்லறையிலோ அல்லது வேத கல்லூரியிலோ அல்லது வேறு எங்கே உங்களுக்கு வேண்டுமோ அங்கே அல்ல. இரண்டுமே மரித்தவர்களுடைய இடங்கள் தான். அது சரி. ஒரு கல்வி அறிவை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் நீங்கள் போய் எருசலேம் நகரத்தில் தரித்திருங்கள். அப்படியா? இல்லை. நீங்கள் ஒரு வேத சாஸ்திரத்தை கற்றுக்கொள்கிற வரைக்கும். அப்படியா? இல்லை. நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, அப்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இல்லியனாய்ஸில் உள்ள சிகாகோவிலும் அல்லது பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதுதான் சரி. நான் ஏன் ஒரு பரிசுத்த உருளியாக இருக்கிறேன் என்கிறதான செய்தி 1953. இப்பொழுது மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். இன்று உங்களுக்கு தேவையானது என்ன? ஒரு மிஷினரி திட்டமானது ஒருபோதும் தைத்து இணைக்கும் விருந்தாக இருந்ததில்லை. அது உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் போய் எருசலேமிலே காத்திருங்கள் என்பதாக இருந்தது. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது அப்பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் ஓவன்ஸ்போரோவிலும் கென்டக்கியிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நான் திரும்ப அளிப்பேன் என்கிறதான செய்தி 1953. இப்பொழுது இங்கே கவனியுங்கள். சகோதரன் பிரண்ணாமினுடைய அந்த வாக்கு மூலங்களை எல்லாம் கவனியுங்கள் சகோதரன் சகோதரிகளே. சகோதரன் பிரண்ணாம், நாம் ஒரு உண்மையான சாட்சியாக இருப்பதற்கு உங்களுக்கு வல்லமை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு பொதுவான ஒழுங்கு என்னவென்றால் எருசலேமில் காத்திருத்தல். இங்கே கவனியுங்கள். அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே வந்த இந்த வல்லமை, அந்த கர்த்தருடைய முதல் வருகையிலே நாம் கண்ட அந்த குழுவானது அவர்கள் ஒரு இடத்திலே தரித்திருந்தனர். அவர்கள் அந்த வல்லமையானது வந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்திருந்து அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக அதே இடத்தில் அவர்கள் தொடர்ந்து காத்திருந்தனர். ஏனென்றால் அவர்கள் அந்த வல்லமையை பெறவில்லை என்றால் அவர்கள் உண்மையான மிஷனரிகளாகவும் சாட்சிகளாகவும் இருக்க முடியாது என்று அறிந்திருந்தனர். அது அழகாக இல்லையா? இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள், சரி, பரவாயில்லை, நாம் உண்மையான சாட்சிகளாய் இருப்பதற்கு நமக்கு வல்லமை தேவை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் சகோதரன் பிரண்ணாமுடைய மேற்கோளை புரிந்து கொண்டேன் என்று. ஆனால் அந்த வல்லமையானது புறஜாதிகளோடே தங்கி இருக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
சகோதரன் பிரண்ணாமுடைய அந்த மேற்கோள்களில் உள்ள அந்த வேத வசனங்களை கூர்ந்து கவனியுங்கள். மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். வெளிப்படுத்தல் 11 உள்ள அந்த 2 சாட்சிகளை கவனியுங்கள். என்னுடைய 2 சாட்சிகளுக்கும் நான் அதிகாரம் கொடுப்பேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அங்கேதான் அவர்கள் இருக்கிறார்கள். கடைசி நாட்களில் உள்ள அந்த 2 தீர்க்கதரிசிகள். கேள்வி பதில்கள் 1954. கிறிஸ்துவின் மனவாட்டி மாத்திரமே இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வல்லமையோடு கூடிய உண்மையான சாட்சிகளாய் இருக்க போவதில்லை. இஸ்ரவேலுக்கான அந்த 2 சாட்சிகளும் கூட அதே வல்லமையை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் 2 சாட்சிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே புறஜாதிகள் உண்மையான சாட்சிகளாய் இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வல்லமை தேவைப்படுவது போலவே இஸ்ரவேலுக்கான அந்த 2 சாட்சிகளுக்கும் கூட வானத்தை அடைக்கவும் பூமியின் மேல் வாதைகளை அனுப்பவும் அவர்களுக்கும் கூட அதே வல்லமை தேவைப்படுகிறது. மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். மேலும் இப்பொழுது எருசலேம் துவங்கி யூதேயா, சமாரியா மற்றும் பூமியின் கடைசி பரியந்தமும் ஒரு சுவிசேஷமானது சாட்சி பகரப்பட வேண்டியதா இருந்தது. சபையின் புள்ளி விவரப்படி பார்த்தால் பூமியின் 1/3 பங்கு வரைக்கும் தான் நாம் இதுவரைக்கும் சாட்சி பகிர்ந்திருக்கிறோம். ஆனால் பூமியின் 2/3 பங்கு இன்னுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறியவோ கேள்விப்படவோ இல்லை. சிருஷ்டிகரே அந்த மகத்தான கட்டளையை கொடுத்த பிறகும் அந்த 2000 வருடங்களாக பூமியின் 3/2 பங்கு மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறியாமல் இருக்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு மிகவும் நிர்விசாரமாய் இருந்திருக்கிறோம் என்பதை பார்க்க முடியும். அது அவருக்கு எவ்வளவு ஒரு அவமானமாய் இருக்கிறது. இப்பொழுது ஒரு சாட்சியாய் இருப்பதற்கு சாட்சி சொல்பவர் முதலில் தகுதி பெற வேண்டும். நம்முடைய தேசத்தில் உள்ள நீதிமன்றங்களில், உச்ச நீதிமன்றத்திலும் மற்ற எல்லா நீதிமன்றங்களிலும் ஒரு சாட்சி சொல்லும் முன்பு முதலாவது நன்றாக சோதிக்கப்பட வேண்டும். நம்முடைய தேசத்து நீதிமன்றங்களிலே ஒரு சாட்சி சொல்வதற்கு முன்பாக நன்றாக சோதிக்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனுடைய பார்வையிலே நாம் உண்மையான சாட்சி என்று கருதப்படுவதற்கு முன்பாக தகுதியுள்ள சாட்சியாய் இருப்பதற்கு எந்த அளவுக்கு அதிகமாக நாம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சாட்சிகள் என்கிற செய்தி 1956. நம்முடைய அருமையான மெய்ப்பனோடும் சகோதரர் ராபர்ட் லாம்பர்ட், சகோதரன் ஜார்ஜ் பைராலா, சகோதரன் கால்டன் மெக்கி மற்றும் இன்றைக்கு நம்முடைய ஊழியக்காரர்கள் மற்றும் நம்முடைய அருமையான வெளியேற பெற்ற பாஸ்டரும் தேவனுடைய ஊழியக்காரரும் நாம் எல்லாரும் கடந்த வருடங்களே கர்த்தருக்கு சாட்சிகளா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஊழிய களத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த பெயரளவு சாட்சிகளை எல்லாம் நன்றாக சோதித்தறிந்து அவர்கள் எல்லாம் ஒரு வல்லமை இல்லாமல் இருக்கிறதை கண்டுகொண்டோம். மேலும் அவர்கள் தாங்கள் எதை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் அதை பெற்றிருக்கவில்லை என்றும் அவர்கள் எல்லாம் பொய் சாட்சிகள் என்றும் இன்றைக்கு ஊழிய களத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றும் கண்டறிந்தோம். தேசம் முழுவதும் இப்படித்தான் ஜனங்கள் ஒரு செய்தியையே இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். மேலும் தேவன் அவர்களை ஒருபோதும் அனுப்பினதும் இல்லை. ஒரு உண்மையான சாட்சி என்பவன் முதலில் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அதற்கான ஒரு பொதுவான ஒழுங்கு என்னவென்றால், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் போய் எருசலேமில் காத்திருங்கள் என்பதே. ஓ ஆம் பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது மேற்கோள். ஆகவே அவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அல்லது அந்த 120 பேருக்கும் அவர்கள் ஒரு சாட்சிகளாக தகுதி பெறுவதற்கு முன்பாக எருசலேம் நகரத்திலே அவர்கள் தரித்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அவர்கள் ஒரு சாட்சிகள் என்று தகுதி பெறுவதற்கு முன்பாக அவர்கள் செய்ய வேண்டிய சில நிபந்தனைகள் இருந்தன. அந்த சாட்சிகள் என்னவென்றால், அல்லது அந்த தகுதிகள் என்னவாக இருந்தது என்றால், சபையை ஒரு அபிஷேகத்தை கொண்டு நிரப்புகிற வரப்போகிற ஒரு பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு வாக்குத்தத்தமாய் இருந்தது. இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையாகிய டைனமைட் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த டைனமைட் என்கிற வார்த்தைக்கு பயங்கர வெடி என்று பொருள். அவர்கள் ஒரு சாட்சியாய் இருப்பதற்கு முன்பாக முதலில் அவர்கள் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாட்சிகள் என்கிற செய்தி 1956.
ஒரு உண்மையான சாட்சி மற்றும் புறஜாதி உலகத்துக்கான கடைசி சாட்சியாய் இருப்பதற்கான தேவனுடைய தகுதி என்னவாய் இருக்கிறது என்றால், சபையின் மேல் வரவேண்டிய இன்னொரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலாய் இருக்கிறது. இப்பொழுது மேற்கோள், வில்லியம் பிரென்னாம்: தேவன் முதலில் ஒரு மனிதனை தகுதியுள்ள ஒரு சாட்சியாக மாற்றாத வரைக்கும் ஒருபோதும் அவனை அனுப்புவதில்லை. இப்பொழுது நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு சாட்சி சொல்வதற்கு முன்பாக ஒன்று நீங்கள் கண்கண்ட அல்லது காதால் கேட்ட சாட்சியாய் இருக்க வேண்டும். நீங்கள் அங்கே சென்று, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இன்னார் இன்னார் அப்படி சொல்ல கேட்டேன், அப்படித்தான் ஒருவர் என்னிடம் சொன்னார் என்று நீங்கள் சாட்சி சொல்ல முடியாது. அப்படியே உங்கள் வழக்கை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த ஒரு வழக்கறிஞருக்கும் அது தெரியும். நீங்கள் ஒரு காரியத்தை கண்ணால் கண்டிராத வரைக்கும் நீங்கள் ஒரு சாட்சி சொல்ல வர முடியாது என்று. சாட்சிகள் என்கிறதான செய்தி 1956. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் அந்த ஊற்றப்படுதலுக்கு கண்கண்ட சாட்சிகளாய் இருந்தார்கள். அந்த பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல சத்தம் உண்டான பொழுது அவர்கள் தங்கள் காதுகளால் அந்த சத்தத்தை கேட்டார்கள். மேலும் அக்னிமயமான பிளந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கின பொழுது அதை அவர்கள் கண்களால் கண்டார்கள். அந்த வல்லமையானது அந்த சபையின் மேல் வந்து இறங்கின பொழுது அந்த மணி வேளையிலே அங்கே கூடியிருந்த அந்த 120 பேர் அவர்கள் அந்த சம்பவத்தை நேரில் கண்டார்கள். அதன் பிறகு அந்த சுவிசேஷத்திற்கு உண்மையான சாட்சிகளாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். மேற்கோள், வில்லியம் பிரென்னாம்: ஓ, அந்த மகத்தான பரிசுத்த சபை மாத்திரம் இந்த காரியங்களை செய்வதற்கான தன்னுடைய வல்லமையை அடையாளம் கண்டுகொள்ளும் என்றால், ஆனால் அங்கேதான் எவ்வளவு சந்தேகங்கள், பயங்கள், நடுக்கங்கள். அப்படி இருக்குமா என்ற வியப்பும், அது நடக்குமா என்ற சந்தேகமும் இவையெல்லாம் இருக்கிற வரைக்கும் சபையானது நேராக நிமிர்ந்து நிற்க முடியாது. மேலும் எல்லா விதமான பயங்களும் ஒழிந்து போய் சபையின் மீது பரிசுத்த ஆவியானவருக்கு முழு கட்டுப்பாடு உண்டாகும் பொழுது அப்பொழுது எல்லா பயமும் போய்விடுகிறது. அப்பொழுது அந்த சபைக்கு வல்லமை கிடைக்கிறது. பாருங்கள், ஏன் பரலோகம் எதையெல்லாம் பெற்றிருக்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் தங்கள் பின்னால் பெற்றிருப்பார்கள். அவர்கள் சிங்காசனத்தின் தூதுவர்களாக இருப்பார்கள். முற்றிலுமாக கிறிஸ்துவின் தூதுவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. மேலும் கிறிஸ்துவுக்கு எதுவெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் அந்த தூதுவனுக்கு சொந்தமாய் இருக்கிறது. மேலும் அவர் சொன்னார், உலகமெங்கும் போய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. ஆகவே ஒரு சாட்சி என்பது என்ன? ஒரு தூதுவன் ஒரு காரியத்தை குறித்து சாட்சி சொல்ல வருபவன். பரலோகத்தின் முழு வல்லமைகளும் இப்பொழுது உங்கள் கைகளில் இருக்கிறது. நாம் ஏன் இன்னுமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? சபையும் மலட்டுத்தன்மை உள்ளதாயிருக்கிறது. நாமும் செயலற்றவர்களாக இருக்கிறோம். அது ஏனென்றால் இந்த காரியங்களை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளாதிருப்பதினால்தான். கேள்வி பதில்கள், எபிரேயர் பாகம் 3 என்கிறதான செய்தி 1957. இப்பொழுது மற்றும் ஒரு மேற்கோள். இன்று காலை வேளையிலே சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நான் ஈர்க்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் இங்கே செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். இந்த வார்த்தையினுடைய மதிப்பு, அவருடைய பணியிலும் அவருடைய வார்த்தையிலும் நான் செய்த இந்த 25 வருட ஊழிய அனுபவத்திற்கு பிறகும் என்னுடைய உலகளாவிய சுவிசேஷ உலக ஊழியத்தின் 12வது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறதான இந்த வேளையில் மேலும் தேவனுடைய கிருபையினாலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை சந்திப்பதில் எங்களுடைய சொந்த கூட்டங்களில் கர்த்தரை நாங்கள் காண்கிறோம். இப்பொழுது நான் அவருக்காக எதிர்பார்ப்பது எதற்கென்றால், அந்த 20 லட்சம் மக்கள் அல்லது 15 லட்சம் மக்கள் கூடுகிற அது போன்ற ஒரு கூட்டம். நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். அதாவது ஜனங்கள் முதலாவது அது சத்தியமா இல்லையா என்பதை குறித்து அவர்கள் நிதானித்து அறிந்து கொள்ளாத வரைக்கும் எங்களுடைய முயற்சியினால் அதை செய்வது தேவனுக்கு கூடாத காரியம் என்று. இருதயத்திலிருந்து விசுவாசித்தல் என்கிறதான செய்தி 1957. ஓ, இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு இடத்தில் சகோதரன் பிரென்னாம் சொன்னதை நான் வாசித்திருக்கிறேன். அவருக்கு நேரடியாக 1 கோடி மக்களோடு கூட தொடர்பு ஏற்பட்டு இருந்ததாக. நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அது பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு செய்து காண்பிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காட்சியாக இருக்கிறது.
ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் செய்ய போகிற காரியமானது சகோதரன் பிரண்ணாம் செய்ததையே அது விழுங்கி போட்டுவிடும். எப்படி எலியா செய்ததை போன்று 2 மடங்கு காரியம் எலிசாவின் மேல் வந்து இறங்கியதோ அதுபோல சபைக்குள்ளாகவும் ஒரு மகத்தான வல்லமை வந்து இறங்க வேண்டும் என்று நாமும் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் அது இங்கே இருக்கும் என்றும் அது இந்த முழு உலகத்தையும் அசைக்கும் என்றும் சகோதரன் பிரண்ணாம் சொல்லி இருக்கிறார். இன்று காலை வேளையிலே உங்களுக்கு உதவி செய்ததற்காக ஏதோ சில காரியங்களை நான் சொன்னேன் என்று நம்புகிறேன். இந்த பூமிக்கான தேவனுடைய கடைசி சாட்சி என்பது புறஜாதி மணவாட்டியின் மேல் வரவேண்டி இருக்கிற ஒரு பெரிய வல்லமை. மேலும் அந்த சுவிசேஷமானது ஒரு நாளில் மறுபடியும் யூதர்களிடத்திற்கு திரும்பி செல்லும். இப்பொழுது மேற்கோள், சர்தை சபையின் காலம். இவ்விதமாக கோதுமை மணி அறுவடைக்காக விளைந்து பயிராகி இருப்பதுதான் சபையின் வரலாறாக இருக்கிறது. மேலும் பயிரில் இருப்பது எல்லாம் கோதுமை மணியாக இருப்பதில்லை என்பது போலவும் எல்லா பயிருமே அறுவடைக்கு பயன்படுத்தப்படுவதில்லை என்பது போலவும் சபையும் அது போலத்தான் இருக்கிறது. சபை முழுவதும் மணவாட்டி அல்ல. எல்லாவற்றுக்கும் நித்திய ஜீவன் அளிக்கப்படுவதும் இல்லை. ஒரு பங்கு மாத்திரமே களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆனால் இன்னொரு பங்கோ இரண்டாவது உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக வைக்கப்படுகிறது. அதே போல இன்னொரு பங்கு அது பதர் என்று எண்ணப்பட்டு அது அக்னியிலே சுட்டரிக்கப்பட போகிறது. அதைத்தான் சரியாக யோவான் சாணகனும் இயேசுவும் சொன்னார்கள். ஏனென்றால் யோவான் சொன்னான், கோதுமையானது களஞ்சியத்திலே சேர்க்கப்படும், பதரையோ அக்னியால் சுட்டரிக்கப்படும் என்று. இயேசு சொன்னார், முதலாவது களைகளை ஒன்றாக சேர்த்து கட்டுங்கள், அதன் பிறகு கோதுமையை சேருங்கள் என்று. உலக சபை சங்கம் களைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கட்டும். ஏனென்றால் முதலில் களைகள் தான் ஒன்று சேர்த்து கட்டப்பட வேண்டும். களைகளின் முடிவு சுட்டரிக்கப்படுவதாக இருந்தாலும் களைகள் தான் முதலாவது கட்டப்பட வேண்டும். அவர்கள் கட்டப்படுகிற இடத்திலேயே அவர்கள் கொளுத்தப்படுவதில்லை. ஆனால் அவர்கள் பின்னாளில் கொளுத்தப்படுவதற்காக கட்டி வைக்கப்பட்டு காத்திருக்கிறார்கள். அது எப்பொழுதென்றால் 1000 வருடம் முடிந்த பிறகு அல்லது இரண்டாவது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு. ஆனால் ஒரு விசை களைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கட்டப்பட்டு விட்டால், அந்த காரியம் நடந்துவிட்டால், அப்பொழுது எடுத்துக் கொள்ளப்படுதல் சம்பவிக்கும். அது களைகள் கட்டப்படுவதற்கும் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கும் இடையில் எங்கோ அது சம்பவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அந்த நாள் வரும். அப்பொழுதுதான் தானியேல் பார்த்த வண்ணமாக பூமியின் மேல் திரளான மக்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த காட்சி. அப்பொழுது ராஜாவானவர் தம்முடைய மனவாட்டியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்க, நியாயம் தீர்க்கப்பட போகிற அந்த திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பார்கள். ஆம், எல்லாரும் அங்கிருப்பர். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. உண்டாக்கப்பட்ட எல்லாரும் கடைசியாக அங்கே வந்து தங்களை காண்பிக்க வேண்டும். திறக்கப்பட்ட அந்த புத்தகமானது ஒரு விசை மூடப்படும் பொழுது அப்பொழுது அறுவடையானது உண்மையில் முடிந்து போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.